பைத்தன் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு எல்லா ஏரியாஸ்லையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆரம்பிக்கும் போது மோர் டுவர்ட்ஸ் டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அதாவது இப்போ நீங்கள் கேள்விப்படுவீங்களா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐஎம்எல், மிஷின் லேர்னிங் அதெல்லாம் இருக்குல்ல, எல்லாத்துலேயும் வந்து பிரைமரியாக வந்து பைத்தன் தான் மேஜர் லாங்குவேஜ். ஈவன் அதர் லாங்குவேஜில் எழுதுனதையும் இப்போ பைத்தனுக்கு மூவ் பண்ணிட்டாங்க எல்லா லைப்ரரிஸையும். ஸோ அங்கே வந்து அதுதான் மெயினானது. அப்புறம் வெப் டெவலப்மெண்ட்டுக்கும் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் உள்ள இருக்கு, அதுவும் யூஸ் பண்ணலாம். இன்னும் வராத ஒரு இடம் வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட். அதுவும் வந்துச்சுன்னா கொஞ்ச நாள்ல வந்துடும், யாராவது ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாலையும் வந்து ஈவன் எம்பெடட் ப்ரோக்ராமிங்லையும் முன்னாடி சி வச்சு தான் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ பைத்தன் லைப்ரரிஸ் நிறைய வந்துருச்சு. ஓகே, ஸோ அதனால அங்கேயும் இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் பைத்தன் இருக்கு இப்போதைக்கு. சூப்பர். இது லேர்னிங் ஸ்கில்ஸ்னு நம்ம சொல்லுவோம்ல, சில பேருக்கு வந்து ஜீரோ கோடிங் ஸ்கில்ஸ்னு அவங்களுக்கே தெரியும் சொல்லுவாங்க. நிறைய இன்டர்வியூஸில் கூட ஒர்க் ஆகாது அவங்களுக்கு. அப்படி ஜீரோ கோடிங் ஸ்கில்ஸ் சொல்லக்கூடியவங்களை கூட மாற்றி காட்டுவோம் குவியில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இஸ் இட் பாசிபிள்? பண்ணலாம் தாராளமாக. அதான் சொன்னல, அகெயின் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லியிருப்பேன். இந்த பைத்தன் வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பைத்தன் இந்த மாதிரி இன்னொரு லாங்குவேஜ் ஜாவா ஸ்கிரிப்ட்னு இருக்குது. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எரர்ஸ் வந்து கம்மியாக வர லாங்குவேஜ். ஸோ தட் இதில் என்னென்னா வந்து இந்த ரெண்டு படிக்கும்போது உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளரும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நீங்கள் வளர்த்துட்டிங்கனாலே போதும். யூ வில் நாட் பி டிபெண்ட் ஆன் எனி கம்பெனி இன்க்ளூடிங் குவி. இந்தியாவில் கூகுளோட பார்ட்னர்ஷிப் பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் குவி அந்த தகுதியானது அதை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இந்த குவின்ற ஒரு பிஸ்னஸ் மாடலை ரன் பண்ணுறது எப்படி இருக்குது? உங்களுடைய உடனடி இலக்கு என்ன, தொலைதூர இலக்கு என்ன? ஸோ ஆக்சுவலாக கூகுளோட பார்ட்னர்ஷிப் பண்ணுறதுக்கு இன்னும் ஒன்று வந்து எங்கள் டீம் தான் மெயின் ரீசன். டீம் ஃபுல்லாகவே எல்லாம் எஃபர்ட் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஸ்ரீதேவி தான். ஸோ நாங்கள் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கூகுள் ஃபார் ஆண்டர்பிரனர்ஸ் அந்த இதில் வந்து ஸ்ரீதேவி வாஸ் விமன் ஆண்டர்பிரனர்னால ஷி காட் செலக்டட். அவங்களோட ஒட்டிட்டு நாங்கள் போனோம். ஓகேங்களா? ஸோ கோஃபவுண்டர்ன்ற பேரில் நான் எங்களை வந்து அங்கே கூகுள் ஐஓக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க, கலிஃபோர்னியாவுக்கு. அங்கே போய் அங்கே ப்ரெசென்ட் பண்ணோம். ஸோ அதோட கண்டினியூஷனில் ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் வளர்ந்து இப்போ இந்த லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ இட் இஸ் மோர் டுவர்ட்ஸ் த கிரெடிட் கோஸ் டு த விமன் ரேதர் தென் அஸ். நாங்கள் யாரும் எடுத்துக்கூடாது. அண்ட் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு தேவையான டீம் எல்லாரும் கனெக்ட் பண்ணதான். ஓகேங்களா? ஸோ இது இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம், இப்படி தான் கூகுளோட கனெக்ட் ஆனோம். ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் கூகுள், வி ஆர் ட்ரைங் டு பார்ட்னர் வித் லாட் ஆஃப் அதர் கம்பெனிஸ் ஸோ தட் அவங்களோட கண்டென்ட்லாம் நேட்டிவ் லாங்குவேஜில் கொண்டு வர முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். சார், நேட்டிவ் லாங்குவேஜில் கோடிங்லாம் கற்றுக்கிட்டு போனால் அதை அந்த ஐடி கம்பெனிஸ் எப்படி பார்ப்பாங்க? அதை மதிப்பாங்களா? இது வந்து ஐடி கம்பெனிஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதில் படிச்சுட்டு வரீங்கன்றது கவலை கிடையாது. நீங்கள் படிச்சுட்டு வந்தாலும் தெளிவாக இருக்கீங்களான்றது கவலை. ஸோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு கெட் த அவுட்புட், அப்போ வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் அரைகுறையாக இருந்தாலும் they will be able to take it. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஐடி கம்பெனிக்குள்ளே உள்ளே போயிட்டீங்கனாலே மீட்டிங்கை தவிர முக்கால்வாசி நேரங்களில் அவங்க நேட்டிவ் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. மீட்டிங்கில் பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு திஸ் போட்டு இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். ஆப்வியஸ்லி ஜாப் கொண்டு வரதுக்கு ப்ரோக்ராமிங் அவுட்புட் வேணும். இது ரெண்டு இருந்தால் போதும், யூ கேன் கெட் இன்.